ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 10th மேக்ஸ் எக்ஸாம்பிள் 3.30 சால்வ்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க. இதையே நம்ம கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற ஈக்குவேஷனை எழுதிக்கலாம். இதில் மொத்தம் உங்களுக்கு புக்கில் 6 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த 6 ஸ்டெப்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் ஜென்ரல் ஃபார்மில் இருக்குதான்னு பார்க்கணும். குவாட்ரடிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம் என்ன? ax² + bx + c = 0. இதுதான் ஜென்ரல் ஃபார்ம். இது வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு x² டைம், நெக்ஸ்ட்டு எக்ஸ் டைம், அதாவது பவர் 1, நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட்டு = 0. அப்போ ஸோ இது ஜென்ரல் ஃபார்மில் தான் இருக்குது, அதை செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப் வந்து ஃபஸ்ட்டு டைமுக்கு வாங்க. இந்த ஃபஸ்ட்டு டைமில் கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கணும். வேறு ஏதாவது கோஎஃபிஷியன்ட் இருந்ததுன்னா அதால் நம்ம டிவைட் பண்ணிக்கணும். இங்கே கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்குது. ஸோ செகண்ட் ஸ்டெப்பும் இங்கே கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் தேர்ட் வந்து இந்த லாஸ்ட் கான்ஸ்டன்ட் இருக்குது இல்லையா, அதை ரைட்டில் கொண்டுட்டு போயிடணும். பாருங்கள், x² - 3x = -2 ரைட்டில் போகும்போது +2 ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த மிடில் டேம் இருக்குது இல்லையா, இந்த மிடில் டேமில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இருக்குது, அதோட பாதியை ஸ்கொயர் பண்ணி 2 சைடும் ஆட் பண்ணணும். பாருங்கள், இந்த மிடில் டேமோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? -3 இருக்குது. இந்த -3யோட பாதினா என்னது? 2வால் டிவைட் பண்ணால் தான் பாதி. இந்த பாதியை ஸ்கொயர் பண்ணி 2 சைடும் ஆட் பண்ணணும். இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிருது. இப்போ பேலன்ஸ் என்ன? 3/2² மட்டும் இருக்கும். அப்போது இந்த நம்ம 2 சைடும் ஆட் பண்ணணும். x² - 3x + 3/2² ரைட் சைடும் அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 3/2² 2 சைடும் ஆட் பண்ணால் தான் வேல்யூ மாறாமல் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்குதா, a² - 2ab + b². அப்போ a - b² அப்படின்னு எழுதணும். இந்த ஃபார்முலாவை சின்ஸ் போட்டு ரைட்டில் எழுதிருங்க பக்கத்தில். a² - 2ab + b² = a - b². இங்கே a இருக்கிற இடத்துல x இருக்குது, b இருக்கிற இடத்துல 3/2 இருக்குது, b² இல்லையா. இப்போ 2ab செக் பண்ணி பாருங்கள், -3x வருதான்னு பாருங்கள். a இருக்கிற இடத்துல 2ab-யா, 2 × a இருக்கிற இடத்துல x, b இருக்கிற இடத்துல 3/2. அப்போ 2 கேன்சல் ஆயிரும். 2ab வந்து நம்மளுக்கு 3x தான் கிடைக்குது. அப்போ கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த ஃபார்முலாவை இங்கே எழுதுங்க. a - b இருக்கிற இடத்துல 3/2² இதை நம்ம சால்வ் பண்ணிக்கணும். 2 + 3 தனியாக ஸ்கொயர் பண்ணிக்கலாம், 2 தனியாக ஸ்கொயர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து இதை அப்படியே எழுதிருங்க. ரைட் சைடு ஃபுல்லும் சால்வ் பண்ணி கொண்டு வந்துருங்க. அது வரைக்கும் லெஃப்ட் சைடு எந்த சேஞ்சும் இல்லை, அப்படியே வச்சுக்கோங்க. 2 + 3² என்ன வரும்? 9, 2² 4. நெக்ஸ்ட்டு இதை சால்வ் பண்ணுறது வந்து நம்ம ÷ 1 போட்டு எல்சிஎம் எடுத்து வேணாலும் கண்டுபிடிக்கலாம். இல்லை இப்போ நான் போடுறேன் பாருங்க, அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 2s are 8, 8 + 9 என்ன வரும்? 17. 17 டினாமினேட்டரில் 4. லெஃப்ட் சைடு அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ இதை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஏன்னா இந்த ஸ்கொயர் அப்போ தான் நம்ம இல்லாமல் பண்ண முடியும். ஸோ அதனால் டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் ஸ்கொயர் ரூட் எடுங்க. லெஃப்ட் சைடும் ரூட் போட்டுக்கலாம். x - 3/2². இங்கேயும் ரைட் சைடும் ரூட் போட்டுக்கலாம். √17/4. இங்கே இந்த ரூட்டுக்கும் இந்த 2க்கும் கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஏன் கேன்சல் ஆகுது அப்படின்னா, எப்பவுமே ரூட்டுக்குள்ளே 2 டைம்ஸ் இருந்ததுன்னா அதை ஒரு டைம் வெளியில் எடுப்போம். அப்போ இது இப்போ பவரில் 2 தானே இருக்குது. அப்போ இது 2 டைம்ஸ் இருக்குது, நம்ம ஒரு டைம் வெளியில் எடுத்துக்கலாம். x - 3/2. இப்போ இங்கே ரூட் எடுக்கும்போது 17க்கு ரூட் எடுத்தால் √17, 4க்கு ரூட் எடுத்தால் 2 2s are 4ன்னு எழுதலாமா. அப்போ ஒரு 2வை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்பருக்கு நம்ம ரூட் போடும்போது +or- போட்டுருங்க. ஏன்னா இப்போ √4ன்னு இருக்குது, இதை வந்து நம்ம 2 2s are 4ன்னு எழுதலாம், -2 × -2ன்னு எழுதலாம் இல்லையா. இதுக்கு ரெண்டுக்குமே ஆன்சர் 4 தான். அதனால +or- போட்டு ரூட் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற -3/2வை ரைட் சைடு கொண்டு போயிருங்க. x = ஃபஸ்ட்டு கொண்டு போகிறது எழுதிருங்க. 3/2, ஏன்னா +or- இருக்குது, அதனால +or- இப்போ எக்ஸோட வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளஸ் தனியாக ஒரு டைம் எழுதிருங்க. 2 வேல்யூஸ் எழுதணும். எது குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இல்லையா. அப்போ ப்ளஸ் மட்டும் தனியாக எழுதுங்க. 3/2 + √17/2, மைனஸ் ப்ளஸ் விட்டுட்டு மைனஸ் எழுதுங்க. 3/2 - √17/2. இப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்குது, அதை ஒரு டைம் எழுதிக்கலாம். நியூமரேட்டரை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. 3 + √17 வருமா. நெக்ஸ்ட்டு இங்கே அதே மாதிரி டினாமினேட்டர் சேமாக இருக்குது, ஒரு டைம் எழுதிக்கலாம். அப்போ 3 - √17 வரும். இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தடில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ஸ்டெப் கொடுத்துருக்குறாங்க. அது எப்படி மைண்டில் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள்.
ஃபர்ஸ்ட்டு இந்த குடுத்திருக்கிற ஈக்குவேஷன பாருங்க. இந்த ஈக்குவேஷன்ல மொத்தமா 3 டெர்ம்ஸ் இருக்குது இல்லையா? அப்போ காமனா அந்த ஜெனரல் ஃபார்ம்ல இருக்குதான்னு செக் பண்றது ஒரு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் வந்து இந்த 3 டேர்ம்ல ஃபர்ஸ்ட் டேர்ம செக் பண்றது 2வது ஸ்டெப்பு. அதாவது கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குதா? இல்ல வேற கோஎஃபிஷியன்ட் இருக்குதா? அப்படி இருந்ததுன்னா டிவைட் பண்றது. அது செகண்ட் ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் முடிஞ்சதா? லாஸ்ட் டேர்ம். அதையே ரைட் சைடு கொண்டு போயிருங்க. அது 3வது ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் இந்த 3 டேர்ம்ல ஃபர்ஸ்ட் டேர்மையும் பார்த்துட்டோம், லாஸ்ட் டேர்மையும் அந்த சைடு கொண்டு போயிட்டோம். அப்போ மிடில் டேர்ம் இருக்குது இல்லையா? அதைய பாதியில இந்த மிடில் டேர்மோட கோஎஃபிஷியன்ட்ல பாதிய ஸ்கொயர் பண்ணி 2 சைடும் ஆட் பண்றது 4th ஸ்டெப்பு. அப்போ ஒவ்வொரு டேர்முக்கும் ஒரு ஸ்டெப் வந்துருச்சு. முதல்ல காமனா செக் பண்றது ஒரு ஸ்டெப். அப்போ இதுல 4 ஸ்டெப் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் பண்றது, ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஸ்கொயர் பண்றது 5வது ஸ்டெப்பு. நம்ம போட்ட ஸ்கொயரை ரிமூவ் பண்றது 6வது ஸ்டெப்பு. எப்படின்னா இந்த ஸ்கொயர் வந்து நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போடுறோம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸோட வேல்யூ. அப்போ ஸ்கொயரை ரிமூவ் பண்ணால் தான் நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூவை கிடைக்கும். அப்போ ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஸ்கொயர் போடுறோம். அது 5வது ஸ்டெப்பு. நம்ம ரைட் சைடில் அதை சால்வ் பண்ணிட்டு வந்துடணும் ஆட்டோமேட்டிக்காகவே. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டில் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது 6வது ஸ்டெப்பு. இதுதான் கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் அப்படிங்கிற மெத்தடில் இருக்கிற 6 ஸ்டெப்ஸு. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.